களவன். அத்தியாயம் 11. பொலனறுவா நகரத்தின் மைய பகுதி அது. மிக பெரியதோர் திடலாக அமைந்திருந்தது. நகரின் முக்கிய திருவிழாக்களில் நடக்கும் போட்டிகள், ஊர்வலங்கள், குழுமி அமர்ந்து பார்க்கும் ஆட்ட நிகழ்வுகள் என நாளொரு நிகழ்ச்சியின் சான்றாய் அமர்க்களமாக இருந்தது அந்த இடம். சோழர்களின் ஆட்சியின் கீழ் பொலனறுவா இருந்தபோது இந்த இடத்தில் நடந்த கூட்டத்தில்தான் இந்த நகரின் பெயரை தனது புகழ் பெயர்களில் ஒன்றான ஜனநாதன் என்பதை சேர்த்து ஜனநாதபுரம் என்று பெயரிட்டார் இந்த நகருக்கு. இப்போது விஜயபாகுவின் ஆட்சியில் மீண்டும் பொலனறுவா என்றே அழைக்கப்பட்டது. அந்த பெரிய திடலில் நட்ட நடுவாய் ஒரு சுழல் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. 4 பேர் அமர்ந்து நாற்புறமும் பார்வையிடும் அளவிற்கு வசதியாகவே அமைக்கப்பட்டிருந்தது. சுற்றிலும் கட்டைகளால் தடுப்பு சுவர் ஒன்று திடலை சுற்றி இருந்தது. எவரும் அதனை தாண்டி வராதவாறு காவலும் பலமாகவே இருந்தது. அந்த சுழல் மேடையின் மேல் அமைக்கப்பட்டிருந்த ஆசனங்களில் மையமாக அமர்ந்திருந்தான் ஈழத்து முதன்மை தளபதியான சாமுண்டன். அவனுக்கு இடமும் வலமுமாக 2 சேனை தலைவர்கள். இந்த மூவருக்கு பின்னால் நின்றிருந்த 2 உப தளபதிகள். அவர்களில் ஒருவன் சேந்தன். 4 பக்கங்களிலும் வில், வேல், வாள், ஆயுதமின்றி தாக்குதல், விரையும் புறவியில் ஏறுதல், புறவி மீது பயணித்தவாறே அம்பு எய்தல் என பல்வேறு வகைகளில் போட்டிகள் நடந்து கொண்டே இருந்தன. 20 பேராக பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகளில் களமிறக்கப்பட்டனர். ஆங்காங்கே மக்களின் உற்சாக கூச்சல்களோடும் கலந்து கொள்ளும் வீரர்களின் ஆவேசமான குரல்களோடும் போட்டிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க, வெற்றி பெற்றவர்களை அடுத்து வரும் வீரர்களோடும் மற்ற குழுக்களில் வென்றவர்களோடும் மோதவிட்டு இறுதி முடிவை எட்டி கொண்டிருந்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒருபுறம் கூட்டமாக நின்று சத்தமாக பேசி கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்தவர்களை மட்டுமல்லாது கலந்து கொண்டவர்களின் விழிகளில் கூட ஆச்சரியத்தை நிரப்பிக் கொண்டிருந்தான் அமுதன். வில், வேல், வாள் போட்டிகளில் அவனது வேகத்தை விட அணுகுமுறை அனைவரையும் கவர்ந்தது. மற்றவர்களைப் போல் ஆவேசமாக ஆத்திரத்தோடு கூச்சலிடாமல் எப்போதும் ஒரு மென்மையான புன்னகையை முகத்தில் வைத்து கொண்டு அனாயாசமாக போரிடும் அவனது தனித்திறன் பார்ப்பவர்களை அவன்பால் இழுத்தது. எதிரே இருப்பவர்களின் வேகமான பலம் கொண்ட வீச்சை அவன் சமாளிப்பது இது எனக்கு சாதாரணம் என்று அவன் கூறியது போல இருந்தது. விரைந்தோடும் புறவிகளில் ஏற எத்தனித்து பலரும் தடுமாறி விழுகையில் ஓடும் புறவியோடே ஓடி அதனை தட்டி கொடுத்து தன் வசப்படுத்திய பின் ஒரே தாவலில் அதன் மேல் அமர்ந்து தன் போக்கிற்கு அதனை மாற்றிக்கொண்டு சவாரி செய்த அமுதனை கண்டு தன்னை மறந்து வெறி பிடித்தாற் போல கூச்சலிட ஆரம்பித்தது கூட்டம். யார் இவன்? படைவீரர் தேர்வுக்கு வந்திருக்கிறானா அல்லது இதுவரை தான் கற்ற வித்தையெல்லாம் நமக்கு காட்ட வேண்டும் என்று வந்திருக்கிறானா என்று கேட்டான் தளபதி சாமுண்டன். ஈழத்தை சேர்ந்தவன்தான், நமது உபதளபதியான சேந்தனின் அண்ணன் மகன், பெயர் அமுதன் என்றான் சேலை தலைவனான வீரபாகு. அவன் கூறியவுடன் தன்னை திரும்பி பார்த்த சாமுண்டருக்கு தலை குனிந்து தன் வணக்கத்தை தெரிவித்தான் பின்னால் நின்றிருந்த சேந்தன். அப்படியா, மகிழ்ச்சி. நீதான் பயிற்றுவித்தாயா இவனை என்று கேட்டான் சாமுண்டன். நிறைய விஷயங்களை தானாக கற்றுக்கொண்டான். சில விஷயங்களை நானும் கற்றுக் கொடுத்தேன் தளபதியாரே என்றான் சேந்தன் பணிவாக. இவனது செயலில் சோழ வாடை வீசுகிறதே. வாழ் பிடிக்கும் தொனியும் புறவி ஏறும் தன்மையும் எனக்கு வேறு எவரையோ நினைவூட்டுகின்றன. எங்கேயோ பார்த்த முகமாகவே இவன் எனக்கு தோன்றுகிறான் என்றான் சாமுண்டன். இருக்காது தளபதியாரே, இவன் தனது கிராமத்தை விட்டு இப்போதுதான் முதன்முறையாக வெளியே வந்திருக்கிறான் என்றான் சேந்தன். இருக்கலாம், ஆனால் அவனது ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் வேறு எவரிடத்திலோ ஏற்கனவே கண்டது போலவே தோன்றுகிறது. அதிருக்கட்டும், அவனை இங்கு அழைத்து வாருங்கள் என்றான் சாமுண்டன். சேந்தன் இறங்கி சென்று அமுதனை அழைத்து வந்தான். அமுதா, ஈழத்திலிருந்து வந்திருக்கும் தளபதி சாமுண்டன் உன்னை காண அருகே அழைக்கிறான். உள்ளுக்குள் ஏதோ ஒரு ஐயம் தோன்றிவிட்டது அவனுக்குள். சற்று கவனமாக நடந்து கொள். பேசும்போது ஈழத்தவன் போல வார்த்தைகளை பயன்படுத்து, சரியா என வழியிலேயே எச்சரித்து விட்டான் சேந்தன். சாமுண்டரின் எதிரில் வந்து நின்று அமுதன் அவனை வணங்கினான். இமை மூடாது அமுதனையே பார்வையால் அலசி கொண்டிருந்தான் சாமுண்டன். நமது உப தளபதிகளுள் சிறப்பாக வாழ்வீசும் 2 வரச்சொல் என கட்டளையிட்டான் சாமுண்டன். சேனை தலைவனான வீரபாகு தமது உப தளபதிகள் 2 பெயரிட்டு அழைக்க அவர்களும் முன்வந்து நின்றனர். அடே தம்பி, உன் ஆட்டத்தை சற்று அருகே இருந்து காண விரும்புகிறேன். இதோ இந்த 2 வீரர்களோடு விளையாடு. எவர் கரத்திலிருந்து வாள் நழுவுகிறதோ அவர் தோற்றவராவார் என்றான் சாமுண்டன். உப தளபதிகள் 2 தத்தம் வாட்களோடு அமுதனின் முன்னே வந்து நின்றனர். என்ன பார்த்து கொண்டு நிற்கிறாய்? எடு உன் வாளை, காட்டு உன் வீரத்தை இவர்கள் முன். நானும் பார்க்கிறேன் என்றான் சாமுண்டன். அமுதன் தலை திருப்பி சேந்தனை பார்த்தான்.
அதனை சாமுண்டனும் கவனித்தான். கவலைப்படாதே, உன் உயிருக்கு எதுவும் நேராது, அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறி சிரித்தான் சாமுண்டன். மகிழ்ச்சி, அதே போல இன்னொரு உறுதி அளிக்க வேண்டும் எனக்கு என்று அமுதனை திகைப்போடு பார்த்தான் சாமுண்டன். என்ன உறுதியளிக்க வேண்டும்? அலட்சியமாக கேட்டான் சாமுண்டன். என்னால் இவர்களது உயிருக்கு ஏதும் நேராது என்ற உத்தரவாதத்தையும் தளபதியாரே ஏற்க வேண்டும். ஏனெனில் கையில் வாள் ஏந்தி உயர்த்திவிட்ட பின் என் உடைவாள் என் பேச்சை கேட்பதே இல்லை. எனவே எது நடப்பினும் தாங்கள்தான் பொறுப்பு என்ற அமுதனின் வார்த்தைகள் அதிர வைத்தன சாமுண்டனை. ஓ, அத்தனை நம்பிக்கையா உனக்கு உன் வாழ்வீச்சில்? அதையும் பார்த்து விடலாமே என்ற சாமுண்டன் வாள் ஏந்திய இரு உப தளபதிகளை நோக்கி சைகை செய்ய அவர்கள் இருவரும் வெறி கொண்டு பாய்ந்தனர் அமுதனின் மீது. பாய்ந்த இருவரையும் நேரடியாக தடுக்காமல் சட்டென்று அவர்கள் பக்கம் முதுகு காட்டி திரும்பினான் அமுதன். திரும்பிய அதே வேகத்தில் பின்புறமாக குனிந்தான். சட்டென்று தன் கையில் இருந்த உடைவாளை தலைக்கு மேல் உயர்த்தி அவர்கள் இருவரின் வாட்களையும் தடுத்தான். இப்படி ஒரு திருப்புதலையோ தமது வாட்களின் பலத்தினை அவன் திசை திருப்புகிறானா என்பதையோ எதிர்பார்க்காத இரு உப தளபதிகளும் மறுபடியும் சுதாரிப்பதற்குள் சட்டென்று சுழன்றான் அமுதன். சுழன்ற அதே வேகத்தில் ஒரு உப தளபதியின் மணிக்கட்டு பகுதியை நோக்கி அவன் வாளை வீச, அதுவும் குறி தவறாது அந்த உப தளபதியின் மணிக்கட்டை ஆழமாக வெட்டிவிட்டு அமைதியாக போய் அமர்ந்தது அமுதனிடத்தில். ஐயோ என்ற அலறலோடு கையில் இருந்த வாளை நழுவ விட்டான் அந்த உப தளபதி. என்ன நடக்கிறது என்பதை யோசிப்பதற்குள் அவனது கழுத்தில் அமர்ந்திருந்தது அமுதனின் வாள் முனை. என்ன தளபதியாரே, இவனது உயிருக்கான உத்தரவாதத்தை நீங்கள் ஏற்கிறீர்களா அல்லது நானே ஏற்கட்டுமா? புன்னகையோடு கேட்ட அமுதனை வெறித்த கண்களோடு பார்த்தான் சாமுண்டன். ஆம், இது அவனேதான். அவனது தனிப்பட்ட செயல்முறைதான் இது. இதே போல்தான் அவனும் வாழ் வீசுவான். முகத்தில் வலியை காட்டாமல் எதிரிகளை குழப்புவான். அவனேதான். இவனது நடவடிக்கைகளில் நான் காண்பது சோழத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஈழத்தின் நிர்வாக அதிகாரியான ஏனாதி கிள்ளியைத்தான். ஏதோ ஒரு உறவு இவனுக்கு அவனோடு நிச்சயம் இருக்கிறது. அன்று எம் மன்னர் விஜயபாகுவோடு மோதும் போது கூட இதே போன்ற புன்னகைதான் அவன் முகத்திலும் இருந்தது. மோதும் போது என்ன, மரணமடையும் போது கூட மறுபடியும் வருவேன் என அவன் கடைசி வார்த்தைகளை உதிர்த்த போது கூட இதே போன்று புன்னகையோடு தான் இருந்தான். எனில் ஒருவேளை மறுபடியும் பிறந்து வந்து விட்டானா? அல்லது அவனேதானா? எனில் எப்படி இத்தனை சிறியவனாக, அதிலும் என் முன்னேயே இத்தனை தைரியமாக? தனக்குள்ளேயே கேள்விகளை அடுக்கி கொண்டே போனான் சாமுண்டன். ஏனாதி கிள்ளியை பற்றி எண்ணிய போதே வியர்க்க ஆரம்பித்து விட்டது அவனுக்கு. சாமுண்டன் தடுமாறி மீள்வதற்குள் இரண்டாவது உப தளபதியையும் வீழ்த்தி அவனது மார்பின் மேல் கால் வைத்து நின்றிருந்தான் அமுதன். தளபதியாரே, தளபதியாரே, என்ன ஆயிற்று உங்களுக்கு? நமது உப தளபதிகள் இருவரையும் வீழ்த்திவிட்டு நிற்கிறான் அமுதன். அடுத்து எவரென தங்களை கேட்டு நிற்கிறான் என சாமுண்டனின் தோள் பிடித்து உலுக்கினான் வீரபாகு. தன் நிலைக்கு திரும்பினான் சாமுண்டன். அடுத்து என்ன? ஏனாதி கிள்ளியை நினைவுபடுத்துகிறான் ஒருவன் எனில் அவனை விட்டுவிடக்கூடாது. இத்தோடு இன்றோடு முடித்துவிட வேண்டியதுதான் என முடிவெடுத்த சாமுண்டன் தன் இருக்கையை விட்டு எழுந்தான். தன் உடைவாளை உருவி எடுத்தான். அமுதனின் முன் வந்து நின்றான். அடுத்தது நான் தான் அமுதா, எனக்கும் என்னவென்று காட்டு உன் வீரத்தை என முன்வந்து நின்ற சாமுண்டனின் முன் வந்து முழங்காலிட்டு அமர்ந்தான் அமுதன். தன் வாளை இரு கைகளிலும் ஏந்தி சாமுண்டனின் முன் பணிவாக நீட்டினான். மன்னிக்கவும் தளபதியாரே, விளையாட்டிற்காக கூட ஈழத்தின் முதன்மை தளபதியின் முன் வாழ் உருவ எண்ணமாட்டான் இந்த அமுதன். உங்களது வீர தீரத்தை என் சிற்றப்பனார் சேந்தனார் மூலம் கேட்டறிந்தே வளர்ந்தவன் நான். உங்கள் முன் ஒரு காலம் வாழ் எடுக்க முடியாது என்னால் என்றான் அமுதன். அதை கேட்டு உள்ளுக்குள் கரைந்து போனான் சாமுண்டன். திரும்பி சேந்தனை பார்த்தான். ஆம் தளபதியாரே, உங்களை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் இவனிடத்தில் என்றான் சேந்தன். ஆனால் இவனது வாழ்வீச்சும் செயல்களும் நம்மவர்கள் போல் இல்லையே, வேறு எவரையோ நினைவுபடுத்துகிறதே என்ற சாமுண்டனின் கேள்வி அவன் ஏனாதி கிள்ளியைத்தான் குறிப்பிடுகிறான் என்பது புரியவர என்ன பதிலளிப்பது என்பது தெரியாமல் தவித்தான் சேந்தன். இதற்கு காரணம் உண்டு தளபதியாரே. நான் வாழ்வீசும் வித்தையை கற்றது சோழ நாட்டை சேர்ந்த ஒருவரிடமிருந்து என்ற அமுதனின் பதில் சாமுண்டனை மட்டுமல்ல சேந்தனையும் அதிர வைத்தது. சோழ நாட்டவனா? யாரவன்? பெயர் என்ன அவனுக்கு? வேகமாக கேட்டான் சாமுண்டன். பெயர் தெரியாது. எங்கள் ஊரின் ஒதுக்குப்புறமாக உள்ள ஒரு பழைய மண்டபத்தில் தங்கியிருப்பார். நான் வாழ் வீச தனியே பயிற்சி எடுக்கும்போது கண்டு அவராகவே முன் வந்து கற்றுக் கொடுத்தார் என்றான் அமுதன். எப்படி இருப்பார்? ஏதாவது அடையாளம்? என்னிடம் ஏன் முன்பே கூறவில்லை அவரை பற்றி? இம்முறை கேட்டான் சேந்தன்.
தன்மேல் சாமுண்டனுக்கு ஐயம் வரக்கூடாது என்பதற்காக அமுதன் கூறுவது பொய்யென அறிந்தும் வேண்டுமென்றே கேட்டான். மத்திம வயதை தாண்டிய வயது அவருக்கு. வலது தோளில் புலியின் முகம் பச்சை குத்தியிருக்கும். உங்களையே நான் வெகு நாட்கள் கழித்துதானே இங்கு வந்து சந்தித்தேன், எப்படி கூறுவது என எதிர்கேள்வி எழுப்பினான் அமுதன். அது இருக்கட்டும், இப்போதும் அங்குதான் இருப்பாரா அவர் கேட்டான் சாமுண்டன். இல்லை, நான் இங்கு வருவதற்கு 2 திங்களுக்கு முன்பாகவே அவர் அங்கு காணவில்லை. நானே சில விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக தேடி பார்த்தேன், பயனில்லை என்றான் அமுதன். அவருடன் வேறு எவராவது இருந்தார்களா? குறிப்பாக பெண்கள் யாராவது? மனதில் சொழிய வரையனை நினைத்து கொண்டு அந்த கேள்வியை முன்வைத்தான் சாமுண்டன். அதை அமுதனும் புரிந்து கொண்டான். இல்லை, எவருமே இல்லை, தனியாகவே இருப்பார். நான் தான் அவ்வப்போது உன்னை ஏதாவது கொண்டு போய் கொடுப்பேன் என்றான் அமுதன். வேறு ஏதாவது தெரியுமா அவரை பற்றி? நன்றாக யோசி அமுதா, பரபரத்தான் சாமுண்டன். அவராக ஏதும் கூறியதே இல்லை. அவருடைய உடல் பலமும் வித்தைகள் கற்றுத்தரும் திறனும் கண்டு நிச்சயம் இவர் சோழர் படையில் இருந்திருப்பார் என நானே ஊகித்தேன். சோழர் படை என்று குறிப்பாக எப்படி முடிவெடுத்தாய் நீ? அலட்சியமாக கேட்டான் சாமுண்டன். புலிமுகத்தை பச்சை குத்தி கொள்பவர்கள் பாண்டியர்களாக இருக்க முடியாதே தளபதியாரே என கேலியாக கூறினான் அமுதன். கூடவே வழக்கமான புன்னகையோடும். சிரிக்காமல் பேசு அமுதா, உனது இந்த மெல்லிய சிரிப்பு சமயத்தில் பெரும் ஆபத்தை உருவாக்கிவிடக்கூடும் என எச்சரித்தான் சாமுண்டன். இதுவும் அவரிடம் கற்றதுதான் தளபதியாரே. எதிரே இருப்பவர்களை குழப்பிவிட, குறிப்பாக சண்டையிடும்போது இந்த சிரிப்பு பெருமளவில் உதவும் என்பார் அவர் என்றான் அமுதன். அவர் அவர் என்கிறாயே தவிர எவர் என்று தெளிவாக கூற மாட்டேன் என்கிறாயே, கோபப்பட்டான் சாமுண்டன். எவர் என்று அறியாதவரை எவரென்று எப்படி கூறுவது? கேள்வியையே பதிலாக்கினான் அமுதன். இவன் கூறுபவன் சோழிய வரையனாகத்தான் இருக்க வாய்ப்புகள் குறைவு. அவனோடு அவனது மனைவியும் ஏனாதியின் குடும்பமும் இருந்தாக வேண்டுமல்லவா? இவனோ அவரோடு எவரும் இல்லை என்கிறான். எனவே அவனாக இருக்க வாய்ப்பில்லை எனில் வேறு யார்? ஒருவேளை ஏனாதி கிள்ளியாக இருப்பானோ? அவன் இறக்கவில்லையோ? இதை யோசிக்கும் போதே மீண்டும் வியர்த்து போனது சாமுண்டனுக்கு. சேச்ச, ஒரு காலம் அப்படி இருக்க முடியாது. அவன் சிதைக்கு கொள்ளியிடும் வரை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் நாம். எனில் வேறு யார் அவன்? சோழ நாட்டவன். ஒருவேளை முன்பு ஏனாதி படையில் இருந்தவர்களில் எவனாவது ஒருவனாக இருப்பானோ? மறுபடியும் யோசிக்க ஆரம்பித்தான் சாமுண்டன். தளபதியாரே, மறுபடியும் தங்களுக்கு என்னவாயிற்று? பதிலே கூறாமல் அசையாது நிற்கிறீர்களே என்று அவன் கைப்பிடித்து சேந்தன் கேட்க, என்ன கேள்வி, எதற்கான பதில் என கேட்டு தடுமாறினான் சாமுண்டன். அவ்வளவுதானா போட்டிகள்? புறப்படவா என கேட்டு நிற்கிறான் அமுதன் என்றான் சேந்தன். இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் கூறிவிட்டு போ அமுதா என்ற சாமுண்டன் கூர்மையாக அவனை பார்த்து, ஏனாதி கிள்ளி, இந்த பெயரை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ என்ற சாமுண்டனின் கேள்வி சேந்தனை அதிர வைத்தது என்றால், ஓ, அவரை நன்றாக தெரியுமே என்ற அமுதனின் பதில் சாமுண்டனை மட்டுமல்ல, அங்கிருந்தோர் அனைவரையுமே மிரள வைத்தது. இந்த மிரட்சியில் இருந்து இவர்கள் மீள்வதற்குள் சற்று பின்னோக்கி பயணித்து சோழிய வரையறை பார்த்துவிட்டு வருவோமா? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.